யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, யாரெல்லாம் அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்தீங்களோ, யாரெல்லாம் அம்மாவுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தீங்களோ அவங்க எல்லாமே என் ஜாதகம் அதுக்கு சூட்டபுளான ஜாதகமா, அல்லது இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, யார்கிட்டையுமே போகாமல் இருக்க நானாவே கண்டுபிடிக்கிறதாச்சும் வழி இருக்கானா, நான் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் ஜாதகத்தில் பாருங்கள். அப்படி இருந்தால் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் 2 தேதி, கடைசி 2 தேதி, அப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கேன் சார், 2ஆம் தேதி பிறந்திருக்கேன், சித்திரை மாதம் 30, 31 பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜாதகம் பிறக்கிறீங்க. சூரியன் என்ற கிரகத்தோட சேர்ந்து ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தால், சந்திரன் எந்த கிரகத்தோடனாவது பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான தகவல்களை பேசிட்டு வரோம். எல்லாருக்கும் புரிகிறது போல் ரொம்ப லாஜிக்கலாக பேசிட்டு வரோம். அதுபோல் இன்றும் எல்லாருக்கும் தேவையான ஒரு தலைப்பு சார். இந்த அரசு துறைக்கு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறோம், அல்லது அரசு துறைக்கு பிள்ளை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இல்லைனா நானே முயற்சி எடுக்கிறேன், டிஎன்பிசி எழுதிக்கிறேன், யூபிஎஸ்சி எழுதிக்கிறேன், இல்லைனா சும்மாவே இந்த பேங்க் எக்ஸாம், அரசு உத்தியோகம், விஏஓ, இப்படி ஏதோ ஒன்று எழுதுறேன் சார். என் ஜாதகம் அதுக்கு சூட்டபுளான ஜாதகமா, அல்லது இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, யார்கிட்டையுமே போகாமல் இருக்க நானாவே கண்டுபிடிக்கிறதாச்சும் வழி இருக்கானா, நான் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் ஜாதகத்தில் பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் அரசு துறைக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஜாதகத்தையே பார்க்காம நான் அரசு துறைக்கு போகலாமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் அரசு துறை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். ஒரு ஜாதகத்தில் சூரியன் முக்கியத்துவம் பெற்றால் அந்த ஜாதகர் அரசு துறை அல்லது சொந்த தொழில் வழியாக ஜீவனம் செய்வார். இந்த 2 சப்ஜெக்ட் தான் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகி இருந்தால் அல்லது நீசமாகி இருந்தால், அதனால் சார் நீசமானாலும் அரசு துறையா அப்படின்னா, நிறைய பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா சூரியன் நீசமாக இருக்கும். அப்போ சூரியன் உச்சமானாலும் அதே பலன், நீசமானாலும் அதே பலன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமோ நீசமோ இருந்தால் அவர்கள் அரசு வழியாக வருமானம் பெறுவார்கள். ஒன்று அவங்க அப்பா அம்மா அரசு துறையில் இருப்பாங்க, ஆனால் இவரே அரசு துறையில் இருப்பார். அப்போ இவர் அரசு துறைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம். அடுத்து சூரியன் ஆட்சி பெற்றால், அல்லது ஆட்சி ராசிக்கு 7வது ராசி கும்பராசியில் இருந்தால், அப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, மேசராசிலேயோ துலா ராசிலேயோ சிம்மத்துலேயோ கும்பத்துலேயோ சூரியனை பார்த்துட்டீங்க சார், இதெல்லாம் எனக்கு தெரியாதே சார் அப்படின்னா நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம் நீங்கள் பிறந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் அரசு துறைக்குள்ளே முயற்சி எடுக்கலாம். அப்படி இல்லைனா சொந்த தொழில் தான் பண்ணுவீங்க. அரசு துறைக்குள்ளே முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் 2 தேதி, கடைசி 2 தேதி, அப்போது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கேன் சார், 2ஆம் தேதி பிறந்திருக்கேன், சித்திரை மாதம் 30, 31 பிறந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு துறைக்கு முயற்சி எடுக்கலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்போது ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன 4 மாதங்கள் அல்லது ஒவ்வொரு மாதங்களிலும் 12 மாதங்களில் எந்த மாதமாக இருந்தாலும் முதல் 2 தேதி, இறுதி 2 தேதியில் பிறந்திருந்தால் நீங்கள் அரசு துறைக்கு முயற்சி எடுக்கலாம். இந்த 2 தான் முக்கியம். அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, சூரியன் என்ற கிரகத்தோட சேர்ந்து ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ அடைந்திருந்தால் இந்த சூரியன் பவராகி உங்களுக்கு அரசு தொழிலை கொடுக்குது. இந்த 3 சப்ஜெக்ட் தான், சரியாக புரிஞ்சுக்குங்க. சூரியன் நான் சொன்ன 4 கட்டங்களில் இருந்தால், அல்லது ஒவ்வொரு மாதத்திலும் ஆரம்பத்தில் 2, இறுதி 2 தேதியில் பிறந்திருந்தால், அதுக்கடுத்து சூரியனுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ பெற்றிருந்தால் கண்டிப்பாக அரசு துறைக்கு முயற்சி எடுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு விதி, சூரியன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால், எந்த கிரகத்துடன் சூரியன் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அவர் அரசு துறைக்கு போகலாம். இன்னொரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் அப்பா இல்லையோ, யாரெல்லாம் அப்பாவை பிரிஞ்சு வாழ்ந்தீங்களோ, யாரெல்லாம் அம்மாவுடைய அரவணைப்பிலே வாழ்ந்தீங்களோ அவங்க எல்லாமே அரசு துறைக்கு முயற்சி எடுக்கலாம். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அரசு துறைக்கு முயற்சி எடுக்கலாமா? அதனால் சொந்த தொழிலுக்கு போகலாம். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கை வழிவிடும். நிறைய பேருக்கு விதி சொந்த தொழில்ன்றப்ப அவங்க சொந்த தொழில் முயற்சி எடுப்பாங்க. உங்களுக்கு அரசு தொழில் ஆர்வமாக இருந்து உங்களுக்கு தந்தையால் அனுகூலம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ நான் சொன்ன இந்த 4-5 விதிகளை உங்களுக்கு புரியாட்டினா திருப்பி இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த விதிகள் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் அரசு தொழிலுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த அரசு தொழில்கள் நடக்கும். அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது இவையெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை 1, 5, 7, 9 தூண்டும் பொழுது நடக்கும். இது உங்களுக்கு புரியலையே சார் அப்படின்னா, இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கோச்சார சனியோ கோச்சார குருவோ சென்று கொண்டுள்ள ராசியை 1ன்னு எண்ணி அதுக்கு 1, 5, 7, 9ன்னு எண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த நான் சொல்லக்கூடிய கட்டங்களில்
சூரியன் இருந்தால் இப்போ வேலை கிடைக்கும், இல்லை அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும், இவ்வளோ தான் சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருந்தால், உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ குழந்தை பிறந்திருந்தா, அல்லது உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஆப்ரேஷனோ உடம்பு பிரச்சனையோ நடந்திருந்தால் கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பல்லு கண்ணு சம்பந்தமான ஆப்ரேஷன் உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுதுன்ற அர்த்தம். இதெல்லாம் சிம்டம்ஸாக புரிஞ்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு அரசு வேலைக்கான பலன். அடுத்து சார் நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன் சார், அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அரசு வேலைக்கு சூரியன் பலமாக வேண்டும், வெளிநாட்டு வேலைக்கு சந்திரன் பலமாக வேண்டும். சந்திரன் பலம்னா என்ன சார் அப்படின்னா, ரிஷபராசியாக இருந்தால், நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் அல்லது விருச்சக ராசியாக இருந்தால், இந்த ரெண்டுத்துக்கு என்ன மீனிங்னா, ரிஷபராசி என்பது சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம், விருச்சக ராசி என்பது சந்திரன் நீசமாகக்கூடிய இடம். அல்லது கடகராசியோ மகர ராசியோ இருந்தால், நீங்கள் கடகம் மகரம் விருச்சகம் ரிஷபம் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி எடுக்கலாம். அல்லது சந்திரன் எந்த கிரகத்துடனாவது பரிவர்த்தனை பெற்றிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கலாம். அல்லது சந்திரன் ஒரு ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரி இறுதி 2 டிகிரி சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சி எடுக்கலாம். அல்லது சனி உள்ள ராசியை 1ன்னு எண்ணி சனியிலிருந்து 5, 7, 9வது ராசியில் சந்திரன் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கலாம். அந்த சனி சந்திரன் இணைவு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலேயே பிரஜையாக வாழக்கூடிய கிரீன் கார்டு என சொல்லப்படக்கூடிய ஜிசி, அப்புறமா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வெளிநாட்டு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்புகள் சனி சந்திரன் காம்பினேஷனுக்கு இருக்குது. அப்போ நான் சொன்ன இந்த சூரியனுடைய நிலைமையை மனசில் வச்சுக்கோங்க, அடுத்து சந்திரனுடைய நிலைமையை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அரசு தொழிலுக்கு போகிறதாக இருந்தால் இந்த அமைப்பு உங்களுக்கோ இல்லைனா உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நடக்கும். அப்போ ரெண்டையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து நிதானமாக உங்களுக்கு புரியாட்ட அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே உங்கள் ஜாதகத்தை கணக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தொழில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா.